அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ 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 அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்கு. ஆனால் இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன். ஒரு பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், ஓ நீ எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே, அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிட்டு இருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்கு. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகுறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணும். என்னையா நியாயம் அது சொல்லுங்கள். நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா, இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யார் ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்களா? அட பாவிகளா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். நீ எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணும்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர் தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாம எல்லாம் என்ன இருக்கு. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேசுகிற. எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர்? அதை மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா? அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா? அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான